முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியின் விமர்சனத்திற்கு அமைச்சர்கள் காமராஜ், OS மணியன், CV சண்முகம் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி போன்ற புல்லுருவிகள் எதையோ எதிர்பார்த்து யாரிடமோ விலை போன நிலையில் தேவையில்லாத கருத்துக்களை வெளியிடுவது என்பது, தேவையில்லாத பேச்சுக்களை பரப்புவது என்பது இந்த இயக்கத்தின் உண்மையான தொண்டன் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் அற்ற பேச்சு என்பதனை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எப்பொழுதுமே தலைமைக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார். உணர்ச்சிவசப்படுவதைப் போல் நடிப்பார். ஆனால் அவர் உணர்ச்சிவசப்படுவது எதையும் எதிர்பார்த்திருக்கும். இதுதான் கடந்த கால வரலாறு. அவர் இந்த இயக்கத்தில் பணியாற்றிய காலத்தை விட ஒதுக்கி வைக்கப்பட்ட காலம்தான் மிக அதிகம். ஒவ்வொரு நாளும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது முழு பாதுகாப்பு வழங்கியவர் ஒரு குழுவை அமைத்து திவாகரன் அவர்கள்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பக்கபலமாக, பாதுகாப்பாக, உயிருக்கு கவசமாக இருந்து செயல்பட்டார் என்பது சகோதரர் KP முனுசாமி அவர்கள் மறந்திருக்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அதேபோல தலைமை கழகத்தை கைப்பற்ற அவர்கள் முடிவு செய்த போது அப்பொழுது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அந்த தாக்குதலில் இருந்து மாண்புமிகு அம்மா அவர்களை காப்பாற்றியது திவாகரன் அவர்களோடு இருந்த குழுவினர் என்பதை KP முனுசாமி அவர்கள் மறந்திருக்க முடியாது. அந்த நேரத்தில் திவாகரன் அவர்கள் தலையில் காயப்பட்டார் என்பதும், மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளானார்கள் என்பதையும் KP முனுசாமி அவர்கள் மறந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனையை அவர் தவறு என்று நினைப்பாரானால் அவர் தலைமை கழகத்திலே வந்து பேச வேண்டுமே தவிர, மனு கொடுக்க விண்ணப்பிக்க வேண்டுமே தவிர, அவர் எங்கேயோ உட்கார்ந்து பேசுகிறார் என்றால் அவர் யார் பின்னாலோ இருக்கிறார். அவர் யாருக்கோ விலை போய்விட்டார். அவர் எங்கேயோ போவதற்கு பாதை அமைத்து விட்டார். அதனால் இப்போது அவர் தவறாக பேசுகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. உண்மையிலே அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றனால், தன் மீது நம்பிக்கை இருக்கிறவராக இருந்தால் மற்றவர்களை குறை சொல்லி யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இந்த கட்சியை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற துரோக பட்டியலில் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார் அவர்.